ஆனா சத்தியமா சொல்றேன்டா, இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கேவலமா இருக்குது. நாட்டுல அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது. டெல்லியில பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம மக்களை பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல மச்சான், நாளைக்கு படத்துக்கு போயிட்டு மாஸ் பண்ணிடுறோம் மச்சான், செலிப்ரேட் பண்றோம் மச்சான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த படத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்களே தவிர யாருமே இந்த டெல்லி போராட்டத்தை பத்தி பேச மாட்டேங்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுல தான் இருக்கோமா இல்ல வேற ஏதாவது நாட்டுல இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கக்கேடா இருக்கு. இப்படித்தான் காலையில இருந்து பல வீடியோஸ் என்னால சோசியல் மீடியால பார்க்க முடியுது. புதுசா நிறைய போராளிஸ்லாம் கிளம்பி வந்து ஜனநாயகன் படம் பின்னாடி போயிட்டு இருக்கீங்களே, யாருமே இந்த டெல்லி போராட்டத்தை பத்தி பேச மாட்டேங்கீங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலா ஒரு விஷயம் புரியவே இல்லை. அங்க என்ன நடக்குன்னு தெரியுமா இவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அங்க நடக்கிற விஷயங்கள் ஃபுல்லாவே தெரியாம சரி ஓகே சோசியல் மீடியால புதுசா ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, ஒரு அல்கோரிதம் போயிட்டு இருக்கு, ஜனநாயகன் படத்தை வச்சு அந்த டெல்லி போராட்டத்தை வச்சு அப்படியே ஒரு விஷயம் பேசணும்னா நமக்கான வீடியோஸ் வந்து கொஞ்சம் வியூஸ் போயிடும், கொஞ்சம் லைக்ஸ் கிடைச்சிரும், நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து ஏதாவது பேசுவாங்க, அது மூலமா நமக்கு கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் கிடைக்கும், அது மூலமா நம்ம அக்கௌண்ட் வந்து ரீச் ஆயிரும், நம்ம கண்டிப்பா ட்ரெண்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு பல பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. இதுல ஆக்சுவலா நான் எல்லாரையும் சொல்ல விரும்பல. ஏன்னா காலைல இருந்து நானும் சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன். அதுல வர்ற வீடியோஸை என்னால 2 விதமா பிரிக்க முடியுது, 2 விதமான ஆட்களை பிரிக்க முடியுது. ஏன்னா ஒரு சைடு கும்பல் வந்து இந்த டெல்லி பிரச்சனை பத்தி ரொம்ப தெளிவா பேசுறாங்க, ரொம்ப தெளிவா. இப்ப சில பேர் வந்து இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற பேரை வந்து ஹூக்குக்காக ஸ்டார்டிங்ல யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணாலும் அந்த மொத்த வீடியோலையும் பாத்தீங்கன்னா அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எதுக்காக நடக்குது, அந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா ஒரு கும்பல் பேசுறாங்க. அப்படியே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எடுப்புல எல்லாருமே ஜனநாயகன் படம் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, எல்லாருமே இன்னுமே அந்த சினிமா மோகத்திலே இருக்காங்க, டெல்லியில அவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, நீட்டுக்கு ஆப்போசிட் அவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு, யாருமே பேச மாட்டேங்கீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி விஜய் அவர்களுக்கான ஃபேன்ஸையும் ஒரு மாதிரி சுரிஞ்சு ட்ரிகர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதுல ஸ்டார்டிங்கே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஓகேவா? அது என்ன கேள்வினா, தமிழ்நாட்டுல என்ன விஜய் அவர்களுக்கான ஃபேன்ஸ் மட்டுமா இருக்காங்க? தமிழ்நாடு ஃபுல்லாவே என்ன விஜய் ஃபேன்ஸா இருக்காங்க? இல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு சடனா நேத்துல இருந்து ஃபுல்லாவே ஜனநாயகன் படம் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜனநாயகன் படத்தை அதை ஒரு ஹூக்கா யூஸ் பண்ணி ஒரு மாதிரி ஹேர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வன்மத்தை தெளிக்கிறாங்க. இந்த பாதி கும்பலை சொல்ல, இந்த பாதி கும்பல் வன்மத்தை மட்டுமே தெளிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி என்னால் பல வீடியோஸை பார்க்க முடிஞ்சு, அந்த வீடியோஸை பற்றி தான் ஒரு சில கருத்துக்கள் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில நியூஸ் என்னால் பார்க்க முடிஞ்சு, அந்த டெல்லி போராட்டம் எதுக்காக நடக்குது, அவங்க சைட்லேருந்து நீட்டுக்காக என்னென்ன விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்னால் நிறைய வீடியோஸில் கவனிக்க முடியுது. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்னொரு சில பேர் வந்து ரொம்ப தெளிவாக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்னன்னா ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க, அங்கே டெல்லியில் நடக்கிற நீட் வந்து எதுக்குன்னா ஃபேர் நீட்டுக்காக, நாங்கள் வந்து நோ நீட்டுக்கு தான் போராட்டம் பண்ணுவோம், ஸோ அவங்க கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணி இது பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக பார்த்துடலாம். ஏன்னா காலில இருந்து எங்கே ஓப்பன் பண்ணாலுமே இந்த டெல்லி போராட்டத்தை பற்றி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நம்மளும் சப்போர்ட் கொடுக்கணும், கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா இது மூலமா நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், நீட்னால வருஷம் பல பேர் வந்து அவங்களுக்கான உயிரை விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது முக்கியமா கடந்த 3 வருஷமா பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ பேர் வந்து இந்த நீட் எக்ஸாமுக்காக ப்ரெஷர்ல இருந்து அது கிடைக்காம, இல்ல நிறைய பேர் நல்லா எழுதியுமே அந்த பக்கம் வந்து ஃபேரா இல்லாததுனால, அதாவது நீட் எக்ஸாம் நடத்துறது வந்து சரியா ஃபேரா இல்லாததுனால அவங்களுக்கான உயிரை வந்து நிறைய பேர் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ டெல்லியில போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் உள்ள கும்பலை பத்தி நம்ம கடைசியில பேசலாம். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா பேசுறார்கள். இந்த பக்கம் உள்ள கும்பல் அவங்க எப்படி இதை யூஸ் பண்றாங்கன்னா, அதாவது இந்த இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டை யூஸ் பண்றாங்கன்னா, எடுப்புல நாளைக்கு எல்லாரும் ஜனநாயகன் படத்துக்கு போறீங்களா, ஜனநாயகன் படத்துக்கு போகணும் மச்சான், மாஸ் காட்டணும் மச்சான், நம்ம தான் மச்சான் தெரிக்க விடணும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜனநாயகன் படம் பின்னாடி போயிட்டு இருக்கீங்களே, யாருமே இந்த டெல்லி விஷயத்தை பத்தி பேச மாட்டேங்கீங்களே, உங்களுக்குலாம் ஜனநாயகன் படம் தான் முக்கியமா, விஜய்னு விஜய் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்களே எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விஜய் அவர்களுக்கான ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரி, சொல்ற ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் யார் இந்த விஷயத்த சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களால மட்டும் தான் இந்த மாதிரி பேச முடியும், அது உங்களுக்கே தெரியும். அதுலயும் முக்கியமா இப்போ டெல்லியில நடந்துட்டு இருந்த போராட்டம் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலுமே நடக்க ஆரம்பிச்சிட்டு, நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க, அங்கங்க வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப நீட்டா பேசுறாங்க, இப்போ நம்மளும் சப்போர்ட் பண்ணோம், நமக்கு நோ நீட், அவங்க வந்து ஃபேர் நீட் கேட்டாலும் நமக்கு நோ நீட் வேணாம் அப்படிங்கிறது நமக்கான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அதுலயுமே ஒரு சில பேர் இந்த வன்மத்தை தெளிக்கிறீங்க வருவாங்க. அதுல ஒரு அம்மாக்கான வீடியோ எல்லாம் பார்த்தேன், ராவண மவண்டான்னு சொல்லிட்டு
ஒரு மாதிரி விஜய் அவர்களுக்கான ஃபேன்ஸை சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது மூலமா அவங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு அட்டென்ஷன் வேணும், அவங்களுக்கான வீடியோஸ்க்கு வியூஸ் போகணும், அவங்க வந்து ட்ரெண்ட் ஆகணும், அவங்கள 4 பேர் திட்டணும், அது மூலமா திரும்ப அவங்க ஒரு ரிப்ளை வீடியோ போடணும். ஸோ இதுக்காகவே வாண்டடா சொரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக ஒரு மீட் போட்டிருக்கீங்க, எதுக்காக நீங்க ஒரு போராட்டம் நடத்துறீங்க, அந்த போராட்டத்தில் என்ன பேசணுமோ அதை பேசணும். அதை விட்டுட்டு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி வேனுக்குன்னு அவங்கள வம்பிழுத்து ஒரு மாதிரி சண்டைக்கு இழுத்து வாடா சண்டைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் யாரா நீங்க இத்தனை நாள் இங்க எவ்வளவோ பிரச்சனை நடந்துச்சடா, அந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்த மாதிரி இல்லையா, புதுசா சடனா முளைச்சு வந்து ஒரு மாதிரி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்களாச்சும் குரல் கொடுக்குறீங்க, அந்த வகையில நீங்க ஓகே தான். ஆனா குரல் கொடுங்க, ட்ரிகர் பண்ணாதீங்க, யாரையுமே ட்ரிகர் பண்ணி அது மூலமா கண்டென்ட் தேடாதீங்க. அடுத்ததா இன்னும் ஒரு சில பேர் வீடியோஸ் போடுறவங்க எப்படி போடுறாங்கன்னா, நம்ம யார் தெரியுமா, நம்ம எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நம்ம எவ்வளவு எல்லாம் போராட்டம் நடத்தியிருக்கோம் தெரியுமா, ஆனா நம்ம நாடு இப்போ பாருங்க எப்படி இருக்குது, இப்போ நம்ம நாடு இப்படி மாறி போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இவர் தான், இவருக்கான ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடா அடிச்சிட்டு இருக்காங்க. யார் அடிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா, நான் எதையுமே ஓப்பனா சொல்ல விரும்பல, எல்லாமே பார்ட்டி ஃபைட் மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல எனக்கான கேள்வி என்னன்னா, ஓகே நம்ம நிறைய போராட்டம் பண்ணியிருக்கோம் இல்லைன்னு சொல்ல, நீங்க எத்தனை போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க ப்ரோ, இத்தனை போராட்டத்தில் இறங்கி சம்பவம் செஞ்சிருக்கீங்க ப்ரோ, அப்படிங்கிறத எட்டி பார்த்தா அவன் அக்கௌண்ட்ல இருக்கிற வீடியோவே பார்த்தீங்கன்னா டண்டனக்கா டனக்கனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சும்மா ரீல்ஸ் தான் போட்டு வச்சிருப்பான். ஆனால் அவன் பூசா கிளம்பி வந்து நம்ம எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை பற்றி பேசுகிறான். சரி ஓகே, நீ அதெல்லாம் பேசுறது ஓகே. இப்போ நாடு இப்படி ஆயிடுச்சுன்னா திரும்பி எனக்கான கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே என்னடா விஜய் அவர்களுக்கான ஃபேன்ஸாடா இருக்காங்க? இல்லை நான் கேட்குறேன், தமிழ்நாடு ஃபுல்லாகவே விஜய் அவர்களுக்கான ஃபேன்ஸா? இல்லைடா, அது உண்மையே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ற, நீ ஏன் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி வீடியோ போடுற? ஸோ உனக்கு தேவை வியூஸ், உனக்கு தேவை நீ ட்ரெண்ட் ஆகணும். இதை வச்சாச்சும் ஒரு 10 பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது பேசணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதா இவனுக்கான நோக்கம். இங்கே ஒரு குரூப் இருக்காங்க தெரியுமா, அவங்க ரொம்ப தெளிவாக பேசுகிற குரூப், ரொம்ப தெளிவாக அங்கே உள்ள விஷயங்களை பேசுகிற குரூப். ஸோ இந்த குரூப் தான் ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்கானோ, காலில் இருந்து கடுமையான இதாக இருக்குது. ஸோ இவங்கள ஒன்றும் சொல்கிறதுக்கு ப்ரோ, இவங்க கடைசி வரைக்கும் இப்படி தான் அழுதுகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகன் படம் என்ன பீட பிடிச்ச படமாக இருந்திருக்கும் போல, கரும அந்த படம் வாந்தேலேருந்து பிரச்சனையாக தான் இருக்குது. ரிலீஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க, அதுவும் இப்போ பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்குது. என்ன அளவுன்னு தெரில, அது ஒரு சைடு இருந்துட்டு போட்டு அந்த பக்கமே நான் வரல. இருந்தாலும் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா டெல்லியில் இது எல்லாமே நான் அங்கே இங்கேமா இந்த கும்பல் பேசின விஷயங்களை வச்சு கலெக்ட் பண்ண விஷயம் தான். என்னென்னா இப்போ டெல்லியில் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இறங்கி சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் நேற்றுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது ரொம்ப தப்பு. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்கல்ல, அது எதுக்காக தெரியுமா, அவங்க ஃபேர் நீட்டுக்காக நடத்துகிறாங்க. பட் நம்ம சைடில் நம்ம ஆட்கள் வந்து நோ நீட் அப்படிங்கிறதுல தான் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அவங்க வந்து இப்போ நடத்துகிற போராட்டம் ஃபேர் நீட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் ரீசெண்டாக நடந்த நீட் எக்ஸாமுக்கான பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ லீக் ஆன பேப்பருக்கு வந்து சென்ட்ரலில் உள்ள அவர் பேர் என்ன, சென்ட்ரல் எஜுகேஷனல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான், அவர் அந்த டைமில் வந்து அந்த தப்பை வந்து ஏற்றுக்கலை. ஏன்னா பேப்பர் லீக் ஆகிறது அப்படிங்கிறது சும்மா நடக்கிற விஷயம் கிடையாது, அது பேப்பர் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப செக்யூராக தான் பார்த்துப்பாங்க. அப்படி லீக் ஆகுதுன்னா அது எப்படி லீக் ஆகிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி லீக் ஆகி அந்த பிரச்சனை வந்தோடனே அந்த பிரச்சனை திருப்புற மாதிரி இப்படி தான் லீக் ஆகிட்டு அப்படி தான் லீக் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை திருப்பி விட்டுட்டு அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு உடனே அடுத்த எக்ஸாமை வச்சுட்டாங்க. ஓகேவா, உடனே அடுத்த எக்ஸாமுக்கான இந்த விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணோடனே அந்த எக்ஸாமில் பல பேர் கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்கல்ல. உங்களுக்கே தெரியும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அது வந்து நிறைய காசு இருக்கவங்க தான் அந்த எக்ஸாமே எழுத முடியும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குது. ஏன்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு வருஷம் 1.5 வருஷம் எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் உட்காந்து படித்தா மட்டும்தான் அது உங்களால் இது பண்ண முடியும். அதுக்கு இப்போ நிறைய சென்டர்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய அகாடமிலாம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் சேரணும்னா பல லட்சம் காசு தேவைப்படும். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி பல பேர் எழுதியிருப்பாங்கல்ல. அப்படி உண்மையாக எழுதின பல பேர் வந்து அந்த எக்ஸாம் கேன்சல் அப்படின்னோன்னு அவங்களால அதை எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க. அந்த எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொல்லி அடுத்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணனால இதுக்கு இடையில வந்து ஒரு 20 பேரோ 21 பேர்கிட்ட சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கான நியூஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா நியூஸ் சேனல் நம்மளால் கவனிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை நீட்டால் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் நீட் நடத்துங்க, ஃபேர் நீட்டாக நடத்துங்க. ஸோ ஃபேர் நீட்டாக நடத்துங்க அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகுது, இல்லாட்டினா எக்ஸாம் பேப்பர் திருத்துறதுல ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய உயிர் போயிருது. அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற காலங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக படித்த டாக்டர்ஸ் உள்ளே இருக்க மாட்டாங்க. எவனா ஒருத்தன் எங்கேயாச்சும் பேப்பரை காசு கொடுத்து வாங்கி அது மூலமாக பாஸ் ஆனவன் தான் உள்ளே இருப்பான். ஸோ கரெக்டான டாக்டர்ஸ் உள்ளே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல்
கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து படிச்சு எப்படியா மேலே வந்துடும் நினைக்கிற யாராலையும் உள்ள வர முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனிங்க. ஸோ நீட் நடத்துறத ஃபேர் நீட்டாக நடத்துங்க அப்படிங்கிறத அவங்களுக்கான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் எஜுகேஷனல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவரை ஃபயர் பண்ணுங்க, அவரை தூக்குங்க, போது வேலையை விட்டு தூக்குங்க அப்படிங்கிறதான் அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டா இருக்கு. அதுக்காக தான் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 22 நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா இத்தனை நாட்களாக இங்கே யாருமே குரல் கொடுக்கல. 20 நாளுக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஃபுட்பாலுக்குலாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஆட்கள், அப்பெல்லாம் யாருமே குரல் கொடுக்கல. இப்போ சடனாக குரல் கொடுக்கறதுக்கான காரணம் சரி ஓகே, ஒரு புதுசாக ஒரு வே ட்ரெண்ட் கிடச்சிருக்கு. ஜனநாயகன் படத்தை வச்சு நம்ம அப்படியே டெல்லி போராட்டத்தை கூட சேர்த்து வச்சு ஒரு அடியை போட்டோம்னா நமக்கு ஒரு வியூஸ் கிடைக்கும், நம்மளை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு புதுசாக பல பேர் களத்துக்குள்ளே இறங்கியிருக்காங்க. இதை பார்க்கும்போது சத்தியமாக என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில. பட் சப்போர்ட் பண்ணும். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அடித்ததெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் இதை பற்றியுமே சோசியல் மீடியாவில் பல விஷயங்கள் இருக்குது. காலையிலேருந்து ஸ்க்ரோல் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் கிடச்சிச்சு. நிறைய வீடியோஸில் தான் என்னால் பார்க்க முடிஞ்சு. ஒரு சைடு கும்பல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிஜேபின்னு ஒரு கும்பல் தானே உள்ளே இருக்காங்க, சிஜேபி பார்ட்டி தான் உள்ளே இருக்காங்க, அதான் காக்ரோச் பார்ட்டி. அவங்கள பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு சிரித்தோம், என்னடா அது காக்ரோச் பார்ட்டின்னு வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த பார்ட்டி தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டம் வந்து நடத்தும் போதே ஸ்டார்டிங்லே இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் உண்டு பண்ணோன்னு இது பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா போராட்டம் பண்ண போகிற இடத்துல சைடில் வந்து ஒரு லாரி நிறையா கல்லுலாம் கொண்டு வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு வீடியோஸ் என்னால் பார்க்க முடியுது. சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. லாரி நிறையா கல் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களுக்கான ஏமே இந்த மாதிரி போராட்டம் நடத்தி சண்டை போடணும் அப்படிங்கிறதா இவங்களுக்கான ஒரு இதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அதுக்கு காரணம் அவங்க தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா ஒரு போலீஸ் மட்டும் தனியாக உள்ளே வந்து மாட்டுறாரு. அதாவது ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சு உள்ளே வந்துட்டாரு அந்த கூட்டத்துக்குள்ளே. அப்போ இந்த சிஜேபி பார்ட்டிக்கான ஹெட் இருக்கார்ல, அவர் வந்து பேசிட்டு இருக்காரு மேலே நின்று. அப்போ அந்த போலீஸ் மட்டும் தனியாக மாட்டினதுனால அவர் எல்லாரும் சேர்ந்து டம்டமாக அடிக்கிறாங்க. ஒரு மாதிரி சும்மா அவர் உள்ளே வந்தோன்னா டம்டம்னு அவ்வளோ நேரம் அந்த ஹோல் க்ரௌடும் நார்மலாக தான் நிற்கிறாங்க. அங்கே யாரையுமே லத்தி சார்ஜ் பண்ணல. அவர் அடிக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு மாதிரி டக்குன்னு அதுக்கப்புறம் போலீஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ என்னால் பார்க்க முடிஞ்சு. ஸோ அங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறது ஆக்சுவலாக நமக்கு கரெக்டாக யாருக்குமே தெரியாது. இதில் சொல்லப்போனால் இங்கே நிறைய பேர் பயங்கரமாக குரல் கொடுங்க, ஒன்று புது போராளிகள் வந்திருக்காங்களே, நீங்கள் அங்கே போயிட்டு குரல் கொடுத்து வீடியோ போட்டிங்கன்னா இன்னும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். கண்டிப்பாக ப்ரோ, இன்னும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஏன்னா இந்த சைடு ஒரு கும்பல் வச்சுருந்தேன் ஸ்டார்டிங்லேருந்து. அந்த கும்பல் காலையில் வீடியோ போட்டதெல்லாம் அவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க. அந்த போராட்டம் எதுக்கு, என்ன மாதிரி நடத்துகிறாங்க, எதுக்காக நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயமே தெளிவாக போட்டிருக்காங்க. ஆனால் இந்த கும்பல் ஜனநாயகம் படத்துக்கு போகிறீங்களா அப்படிங்கிறத மட்டுமே அடித்து அந்த டெல்லி விஷயத்தை வச்சு அப்படியே ஒரு வியூஸ் தேடுறாங்க. உனக்கு உண்மையாகவே இந்த டெல்லி ப்ரொடெஸ்ட்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீ பேசுகிற விதம் எப்படி இருக்கும்னா, ஜனநாயகன் இதை ஒரு ஹூக்கா யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ பேசுகிற விஷயம் நம்மளும் குரல் கொடுக்கணும், எல்லாரும் குரல் கொடுங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும். ஏன்னா இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தான் இருக்கும், அதை வச்சு எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஸோ எல்லாரும் குரல் கொடுங்க அப்படி பேசுகிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி என்னடா நம்ம மூவி பின்னாடி போயிட்டு இருக்கீங்க, செலிப்ரேட் அப்படின்னு போயிட்டு இருக்கீங்க, அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆட்களை மட்டும் நீங்கள் பிடிச்சி கடிச்சு வன்மத்தை தெளிச்சு அது மூலமாக ஒரு வியூஸோ ஒரு லைக்ஸோ ஒரு ட்ரெண்டை தேடுறது ரொம்ப அசிங்கமான விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேர் குரல் கொடுக்கணும். பட் இன்னும் இப்போ ஒரு சில பேர் வந்து சிஎம்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. அது கூட கரெக்டு தான். அவர் வாய் திறக்கணும், அவர் எதாவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டு தானே. அதுக்காக தான் மக்கள் எல்லோரும் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ சிஎம் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் பேசுவார் அப்படிங்கிறத நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். ஆனால் இங்கே ஒன்று இருக்குது, அது ஃபேர் நீட்டு, இது நோ நீட்டு. நம்ம சைடில் இருக்கிறது நோ நீட்டு. ஸோ ஃபேர் நீட்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணால் அப்போ நம்மளுமே நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஸோ எல்லா விஷயத்தையுமே யோசிக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சா ஒருவேளை இல்லை ப்ரோ நாங்கள் ஆக்டர்ஸ்னு அடித்தோம், ஆக்டர்ஸ் எல்லாரும் குரல் கொடுக்கணும் அதுக்காக அடித்தோம் அப்படின்னா எல்லா ஆக்டர்ஸையும் கேளுங்க, கொஸ்டின் பண்ணுங்கள். எல்லா செலிபிரிட்டியும் கொஸ்டின் பண்ணுங்கள். எல்லாரையும் பேச சொல்லுங்கள். பேச சொல்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குது, கொஸ்டின் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குது, வாங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் மேலே வன்மத்தை கக்கி அது மூலமாக ஒரு ஹூக் எடுத்து அது மூலமாக தான் நான் பேசுவேன்னா அது நல்லா இல்லை அப்படிங்கிறது எனக்கான கருத்தாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கமெண்டில் போடுங்க. பட் நீட் அப்படிங்கிறதுனால வருஷம் ஏதாவது ஒரு இது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு முடிவு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.